ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மானை சீரியல்ல அதாவது நம்ம டாக்டர் சொல்றாப்புல, இந்த மாரி விஜயும், காவேரியும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா, அவங்களும் மயக்கமாயிடுறாங்க. சரின்ட்டு அப்புறம் பாட்டிய தூக்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றாப்புல. "இது யாரால நடந்திருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாப்புல. அப்ப நிவின் சொல்றாப்புல, "எனக்கு தெரிஞ்சு இது இந்த ராகவ் தான் நடத்தியிருப்பான்" அப்படின்னு சொல்றாப்புல. அ ஏன்னா நேத்து தான் பெயில்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்றாப்புல. அ ஏன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்றாப்புல, வண்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாப்புல. சரி அது என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதாவது இதுக்கு தான் தலைவரே சொன்னேன் நானு. விஜய்க்கு அந்த பொண்ணு அந்த வீட்லேருந்து கல்யாணமே எடுப்பாங்க பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க தான் கேட்கவே இல்ல அப்படின்ட்டு தாத்தாவ திட்டுறாப்புல. அதுக்கு நம்ம இங்க காவேரியோட தங்கச்சியும் யமுனாவும் அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாரி பேசுறாப்புல. அப்புறம் டாக்டர் கூப்பிடுறாப்புல. சரின்ட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். சரி எடுங்க அப்படின்னு சொல்றாப்புல. இங்கிட்டு சாரதாம்மாவுட்ட யமுனா பேசியிருக்காங்க. அ நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களும் வர்றாங்க. எல்லாருமே ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்ல நிக்கிறாங்க. அதோட அப்படியே அ முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நாளைக்கு ப்ரோமோ காட்டுறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, குழந்தை வெளியில வர மாரி காட்டுறாங்க. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.